ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குட் பேட் அக்லி ஃபீவர் தாங்க வந்து இப்போ பயங்கரமா பரவிட்டே இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு வந்து குட் பேட் அக்லி பத்தி தான் வந்து நம்ம பேசவே போறோம். ஆக்சுவலா வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு பாதிச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த டீசரே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் மோட்ல வந்து எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் கூட தொடர்ந்து டெய்லி ஒரு 2 தடவை நம்ம பார்க்க வேண்டிய இது ஏற்படுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க அவரோட பார்வை, லுக்கு எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறான்னு சொல்லாங்க. ஆக்சுவலா பார்த்தா டீசர் ரிலீஸ் ஆகி 24 ஹவர்ஸ்ல 31 மில்லியன் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது கீழே உள்ள படங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது எல்லாம் சொல்றாங்களே பெரிய பெரிய ஹீரோ உச்ச நடிகர் படம்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, டீசர்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசர்லாம் பார்த்தோன்னா பாதி கூட வரல. ஆக்சுவலா பார்த்தா நான் உங்களுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்க. மாஸ்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 19.35 மில்லியன், அதாவது 19.35 மில்லியன் போயிருக்கு. அப்புறம் கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா 17.46 மில்லியன் போயிருக்கு. அப்புறம் சர்க்கார் பார்த்தீங்கன்னா 14.92 மில்லியன் போயிருக்கு. அப்புறம் வந்து இந்த கங்குவா வந்து 14.72 மில்லியன். அப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஹையஸ்ட் ரெக்கார்டு. ஸோ நம்ம குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா 31.1 மில்லியன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் கிரியேட் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் வந்து ப்ரமோஷன்ஸ் கொடுத்தானுங்க. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தில் ரிலீஸ் ஆன விருப்பு இந்த படம் ரிலீஸ் ஆக அந்த படம்லாம் ஓடாது, நல்லா இருக்காது என்னமோ யூடியூப்ல வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க வாயிலே பட்டு நடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீசரை வந்து விட்டுருக்காப்புல. ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஜிவி பிரகாஷ்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு படம் அவருடைய படத்துக்கு ப்ரமோஷனில் போயிட்டு குட் பேட் அக்லியை பற்றி பேசுகிறார். இது வந்து ஃபேன் பாய் மூமெண்ட். எனக்கே எப்போ வந்து படம் பார்க்கணும் போல எனக்கு தோணுது, எனக்கே ஒன்றும் புரியல எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இப்போ எல்லா ஹீரோவும் டாப் ஹீரோஸ் யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் டேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வச்சிருக்காரு. வேற யாருமே இல்லைங்க, நம்ம அஜித் குமார் அவர்கள் தான். ஆக்சுவலாக உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். குட் பேட் அக்லி வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ விட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 9 மணி ஷோ தான். எப்படி இருந்தாலும் வந்து கேரளா ஆந்திராவில் போய் பார்த்துருவாங்க. ஆனால் வந்து நம்ம தயாரிப்பாளர் அதாவது மைத்ரி மூவிஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து யோசிச்சிருக்காங்களா, ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, 9ஆம் தேதி நைட்டே வந்து ரிலீஸ் பண்ற அளவுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஏன்னா ரசிகர்கள் ஷோ வந்து அவ போறத ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆமா அது உண்மைதான். அது ஆக்சுவலா பக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நைட் ஷோவை ரசிகர்களை பார்க்க வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸுங்க. ஏன்னா ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, நாங்க முன்னாடியே பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். அதாவது 4 மணி ஷோ 5 மணி ஷோலாம் இப்போ ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த மாதிரி அந்த எஃபெக்ட்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து வந்து இது வந்து ஃபைனலைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அஜித் குமார் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார்ல, இந்த கிரீன் கலரு ஒரு ஷர்ட் போட்டு கீழே ஒரு பேண்ட் ஒன்று போட்டிருப்பார்ல, அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,80,000 ரூபாய் கிட்ட வருதாங்க. அது அந்த ஒரு காஸ்டியூம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,80,000. அதாவது அதை கரெக்டாக அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே பக்காவா டெய்லர்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர்லாம் கூப்பிட்டு பக்காவா ரெடி பண்ணிடுறாங்க. அது ரேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,80,000 ரூபாய் வந்து சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒண்ணு தாங்க, இந்த படம் வந்துடணும், நான் தலையை பார்த்துடணும், நான் நினைச்சேன் எப்படிலாம் நினைச்சனோ அப்படிலாம் வந்து எனக்கு ஸ்கிரீன்ல வந்து வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தவங்களுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா வந்து குட் பேட் அக்லியை கொடுத்துருக்காரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ போக பாருங்க, அவன் வந்து ஒரு ஆக்டருக்காக வந்து நான் ஃபேன் பாய் மூமெண்ட், நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவானுங்க. 100% கன்ஃபார்மு. ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் இன்னும் ஃபேன் பாயே கிடையாது, ஃபேன் பாய் மூமெண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. பாவம் லாஸ்ட் படம் வேற, அது என்ன சொல்றது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாலும் ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷலாக வந்து செலிபிரிட்டிஸும் வந்து இந்த டீசரை வந்து கொண்டாடுறாங்க. அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் தான் ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகும் தெளிக்கிறாங்க. ஃபேன் பாய் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ரவிச்சந்திரன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. பக்காவாக இருக்குது, சம மாசம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரசன்னாவும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, என்னடா அது எஸ்டிஆர் வந்து அஜித் ரசிகர் தானே, அவரையும் ஒன்றும் சொல்லி கண்டிப்பாக அவரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. படம் வந்து பின்னிட்டீங்க, பக்காவாக இருக்குது, செம பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து
ட்விட்டர்ல போட்டிருக்காரு. எல்லா நடிகர்களும் வந்து பாராட்டி தள்ளுறாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க. ஏன்னா அந்த மனுஷனுக்காக, அந்த மனுஷனுடைய நடிப்புக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யும் அளவுக்கு வந்து இந்த படம் வந்திருக்குதா வந்து டைரக்டர் சைட்லயும் சரி, இந்த ப்ரமோஷன் டீம்லயும் சரி, எல்லாருமே வந்து பார்க்க துடிக்கிறாங்க. அதாவது ரசிகர்கள் தான் பார்க்க துடிப்பாங்க, ஆனா வந்து இந்த படத்தை எடுத்தவங்களே வந்து பார்க்கணும்னு துடிக்கிறாங்கன்னா அது வேற யார் படமும் இல்லைங்க, நம்ம ஏகே படமா தான் இருக்கும். கண்டிப்பா பாருங்க, ஏப்ரல் 10 பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். அன்னைக்குதான் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், நியூ இயர் எல்லா நாளும் வந்து ஒரே நாள்ல வந்து சங்கமிக்குதுன்னா அது வந்து நம்ம குட் பேட் அக்லி படமா தான் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 வந்து குட் பேட் அக்லி மட்டும் ரிலீஸ் ஆகலைங்க, இட்லி கடையும் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தனுஷ் சார் சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல படமா தான் இருக்கும். ஆனா வந்து இந்த படத்து கூட வந்து ரிலீஸ் பண்ணா ஒன்னாவது இட்லி கடை தான் முடியும். இட்லி கடையை அச்சு நொறுக்கிடுவாங்க, அதான் உண்மை. எனக்கு ஒன்றும் புரியல, இவர் எப்படி வந்து இவ்வளோ தைரியமா வந்து ரிலீஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் ஸ்கிரீன் வந்து பிரியுங்க. பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறதே மொத்தமே 1100 ஸ்கிரீன் தான் இருக்கு. இப்போ தனுஷ் ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 கொடுத்தாங்கன்னா கூட வந்து அது எப்படி கலெக்ஷன் வைஸும் செட் ஆகாது. இது வந்து எப்படி வந்து வேணும்னே பண்றாரு. கொஞ்சம் தனுஷாரு கண்டிப்பா வந்து உங்க படம் வந்து எல்லாருமே பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. தனுஷாருக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் தான் இருக்கு, அதுக்காக நான் வந்து எதுவுமே சொல்லல. ஆனா மோதுறது யாரு, அதான் மேட்ரு. மோதுறது யாரு, பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு படம் வந்திருக்கா வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தான் வந்து நீங்களே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரும் நீங்க தான் அந்த படத்துக்கு. ஸோ வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி 10 சரி ஒரு 14th இல்லை 15th நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கலெக்ஷன் ஆகும். நீங்க யோசிக்கிறது எப்படின்னா அந்த படத்துல டிக்கெட் கிடைக்கலாம், கண்டிப்பா வந்து நம்ம படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. பட் ஆனா இதுல ஒரு மைனஸோ இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் படம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து 100 கோடின்றது வந்து அது வாங்கிடும். பட் ஆனா இந்த டைம்ல அவர் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா ஏப்ரல் 14th லீவு. ஸோ வந்து லீவ் டைம்ல வந்து 4 நாள் படம் வந்து கண்டிப்பா நம்மள்தான் வந்து ஈக்குவலா வரும், இல்ல நம்ம ஈக்குவலா வரலாலும் சரி ஓரளவுக்காச்சும் வந்து கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் வந்து ரிலீஸ் பண்றாரு. பட் ஆனா அவர் கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் தனுஷ் அவர்களை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனா இந்த டைம்ல வந்து உங்க படத்தை வந்து இறக்காதீங்க அப்படின்னு தான் வந்து நாங்க சொல்லிக்கிறோம்.